ஏன் நாங்களாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டப்போ நிறைய பேருக்கு ஆமாம்ல நம்மளே வாங்கக்கூடாது வாங்கலாமே அப்படின்னு தோணிருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல அது ஒரு சின்ன மீமா அப்படிலாம் மாறுறப்போ சார் அதை எப்படி பார்ப்பாங்க? அது எப்படி இருக்கணுங்கிறது நம்ம கையில. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்த சொல்றேன். ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட்டுக்கு போக பஸ்ல போனோம். அந்த பஸ் ஓட்டிட்டு இருந்த ஒரு அண்ணா, சார் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னாரு. போட்டோ எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டதுக்கு அப்புறம் என்னை பார்த்து சொன்னாரு, தம்பி நான் யார்கிட்டயும் செல்ஃபி கேட்டதே இல்லை, உங்க கூட தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபி எடுத்துக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்க பேசும்போது அந்த போயஸ் கார்டன் வீடு பத்தி பேசுறீங்க, எல்லாம் வாங்கக்கூடாதான்னு. என் பையனுக்கு அது பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. அவன் பெருசா இன்ஸ்பயர் ஆகி பயங்கரமா அவன் வேலை செய்யறான். அதனால உங்க கூட இந்த போட்டோ எடுக்கணும்னு தோணுச்சுன்னு சொன்னாரு. எதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்க நம்ம கையில தான். அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்தா இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். இல்ல அது ஒரு மீன் மெட்டீரியலா மாறுச்சுன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. அவங்களை என்டர்டெயின் பண்றது தான் நம்ம வேலை. அதனால அதுவும் ஓகே தான். இப்போ இதுவும் சொல்றேன், ஏன் நானும் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாது.